மனிதருள் மகான்கள் என்ற தொகுப்பில் கடந்த பதிவுகளில் பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகளை பற்றி அறிந்து கொண்டோம். இனி வரும் பதிவுகளில் வடபழனி சித்தர்களை பற்றி தெரிந்து கொள்வோம். சகோதரன் விநாயகனுடனான போட்டியில் வெற்றி கனியான மாம்பழம் தனக்கு கிடைக்கவில்லையே என்கிற கோபத்தில் கைலையங்கிரியை விட்டு புறப்பட்ட முருகப்பெருமான் குடிகொண்ட மலை பழனி. இந்த கதையை புராணம் தெளிவாகவே சொல்லும். பழனி என்று அவ்வை பிராட்டியார் முருகனை ஆறுதல் படுத்தி புகழ்ந்தமையால் இந்த மலை பழனி மலை ஆனது. எத்தனையோ மலைகளில் முருகப்பெருமான் கோயில் கொண்டிருந்தாலும் அவற்றுள் பழனிக்கு அதிக மகத்துவம் உண்டு. புராதனமான இந்த கோயில் தென் தமிழ்நாட்டில் இருப்பதால் தென்பழனி என்பர். இதே முருகப்பெருமான் சென்னைக்கு அருகே வடபழனியிலும் குடிகொண்டிருக்கிறார். இந்த ஆலயத்தை தரிசித்திருக்கும் பலருக்கும் ஆலயம் உருவானதன் பின்னணி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. முதலில் தென்பழனி ஆலயத்தின் சிறப்பு பற்றி சுருக்கமாக கேட்கலாம். தொண்டை மண்டலத்தில் சிவகிரி என்னும் மலை மீது கோலோச்சி கொண்டிருக்கும் முருகப்பெருமான் தண்டபாணி என்றும் பழனி ஆண்டவர் என்றும் வணங்கப்பட்டு வருகிறார். நவபாஷாணங்களால் ஆன முருகப்பெருமானை பழனியம்பதியிலே பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்கிற ஆசை சித்த புருஷர்களுக்கு ஏற்பட்டது. எனவே சித்தர்களுக்கெல்லாம் குருவான ஸ்ரீ அகத்திய முனிவரை சந்தித்து தங்கள் விருப்பத்தை தெரிவித்தனர். அப்போது அவர்களிடம் அகத்தியர், போகரை கலந்து ஆலோசிப்போம், அவரது எண்ணத்தை அறிந்து அதன் பின் பிரதிஷ்டை செய்வோம் என்று சொல்ல போகர் அங்கே வரவழைக்கப்பட்டார். கலியுக மக்களின் நன்மைக்காக நாம் இந்த திருமேனியை இங்கே பிரதிஷ்டை செய்வோம். அந்த திருமேனி கல்லால் இருக்கக்கூடாது, பாஷாணம் எனப்படும் தேர்ந்த மூலிகைகளை கொண்டு வடிவமைப்போம். இங்கே கூடியிருக்கிற 81 சித்தர்களும் ஆளுக்கு ஒரு பாஷாணத்தை தயார் செய்வோம். அந்த கலவையை கொண்டு முடிவாக முருகப்பெருமானின் விக்கிரகத்தை நான் இங்கே பிரதிஷ்டை செய்கிறேன் என்று போகர் சொல்ல அனைவரும் ஆனந்தம் கொண்டனர். அதன்படி 81 சித்த புருஷர்கள் தங்களது தவ வலிமையால் ஆளுக்கு ஒரு பாஷாணத்தை தயாரித்தனர். முடிவில் இந்த 81 பாஷாணத்தை கொண்டு போகரால் வடிவமைக்கப்பட்டு பிரதிஷ்டையானதே பழனி தண்டாயுதபாணி வடிவம். போகர் பிரதிஷ்டை செய்த இந்த திருமேனியை பின்னாளில் அவரது வாரிசான புலிபாணி சித்தர் வழிபட்டு பூஜை முறைகளை உருவாக்கினார். அவரை தொடர்ந்து அவருடைய வழித்தோன்றல்களான பண்டாரங்கள் எனப்படும் பூஜகர்கள் இன்றைக்கும் அந்த தண்டாயுத திருமேனியை ஆராதித்து வருகின்றனர். தென்பழனியில் ஆட்சி செலுத்திய முருகப்பெருமான் வடபழனியிலும் கோலோச்ச விரும்பியது சில 100 ஆண்டுகளுக்கு முன். போகரும் புலிபாணியும் தொடங்கிய தென்பழனி திருப்பணியை வடபழனியில் தொடர்வதற்கு முருகப்பெருமான் தேர்ந்தெடுத்தது 3 மாபெரும் சித்த புருஷர்களை. அவர்களை அண்ணாசாமி தம்பிரான், ரத்னசாமி தம்பிரான், பாகியலிங்க தம்பிரான் போன்றோர் ஆவர். இந்த 3 சித்த புருஷர்களின் முயற்சியால் தான் வடபழனி ஆண்டவர் ஆலயமே உருவானது, புகழ் பெற்றது. இந்த ஆலயத்தில் ஒரு விசேஷம் என்றால் பிரம்மாண்டமான முறையில் அதை கொண்டாடி முருகனை ஆராதிப்பதற்காக இன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே கூடுகிறார்கள். இதற்கெல்லாம் காரணமாக விளங்கும் இந்த 3 சித்த புருஷர்களின் வரலாற்றை பற்றி அடுத்த பதிவில் தெரிந்து கொள்வோம். அதுவரை ஓம் சரவண பவர்.